வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். சென்ற வாரம் கோயம்புத்தூர்ல வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமத்தில் 22ஆம் தேதி புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பணிகள் அங்க மேற்கொள்ளப்படுகிறது. அங்க நல்ல ஒரு கிளைமேட், ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு 5 நாள் எனக்கு அந்த ஃபீலிங். நேற்று காலையில தான் ஊர் திரும்பி இருந்தோம். ரெண்டாவது அங்கேயும் ஒரு 5 நாள் மௌனம் போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு 10-15 நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டார். நண்பர்களே, அது ஒரு நல்ல திட்டம். அது முழுமையாக நிறைவேறி கட்டிடப் பணிகள் தொடர்ந்து அங்கு நடைபெறக்கூடிய தவம், சங்கல்பம், சத்சங்கம் நிச்சயமா ஒரு மனிதன் அல்லது ஒரு உயிர் எதற்காக உடல் எடுத்திருக்கிறதோ அது இந்த பிறவிலேயே அதை முடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னென்ன விளக்கங்கள் வேணும், உணர்வுகள் வேணும், அதையெல்லாம் அந்த கிராமத்துல முழுமையாக பெற முடியும். வாழ்க வளமுடன். இப்போ நம்மில் பலர், ஒருவர் இருவர் அல்ல, ஆயிரக்கணக்கான நண்பர்கள் மகிழ்ச்சி வாழும் காலத்திலேயே நிறைய நண்பர்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க. பிரம்மஞானம், ஆசிரியர் பயிற்சி. மகிழ்ச்சி மறைந்து 18 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இந்த 18 ஆண்டுகளையும் பல லட்சம் அன்பர்கள், மாணவ மாணவியர்கள், அரசு ஊழியர்கள் என்று லட்சக்கணக்கான அன்பர்கள் இந்த பயிற்சியை எடுத்திருக்கிறார்கள். நீங்களும் எடுத்திருக்கிறீங்க. ஆனா எந்த அவசியத்திற்கு இந்த பயிற்சி அப்படிங்கிற போது ஒரு சிலர் தன்னுடைய உடல் நலத்திற்காக வர்றாங்க. ஒரு சிலர் எனக்கு ரொம்ப கோபம் வருது, நான் கோபம் இல்லாம இருக்கணும், இந்த பயிற்சியெல்லாம் கத்துக்கிட்டா கோபம் வராதுன்னு சொன்னாங்க, ஆகவே வந்தேன் என்று சொல்றேன். இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு மகிழ்ச்சியுடைய பயிற்சிகள்ல, அடிப்படை பயிற்சியிலையும் அகத்தாய் பயிற்சிகள்லையும், ஏன் பிரம்மஞானம் வரைக்கும் கலந்து கொள்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பயிற்சி எதற்கு அப்படின்னா, நிச்சயமா தன்னை உணர்வது. எது உண்மையில் நானோ, அது எது நானாக வெளிப்பட்டிருக்கோ அந்த உண்மையை உணர்வதற்கு தான் இந்த பயிற்சி. இதை ட்ரூத் சீக்கிங் என்று சொல்வார்கள், உண்மையை தேடுவது. ஆனா அதை அடிப்படையாக கொண்டு பெருசா யாரும் வரல. ஆனா என்ன பண்ணிக்கிறோம், வந்த இடத்துல உடற்பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்தாலும், தியான பயிற்சி கற்றுக் கொடுத்தாலும், ஒரு கட்டத்துல இந்த பயிற்சியினுடைய அவசியமே தன்னை உணர்தல், ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்லும். உங்களுக்கும் அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் ஆமாதான், சரிதான். ஏன் தன்னை உணரணும்னு கேட்கிற போது, தன்னை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு வாழ்க்கையில எந்த ஒரு சூழல்லையும் கவலைப்படாம, துன்பப்படாம வாழ முடியும். நேர்மாறாக தன்னை உணராது நிறைய உயர்ந்த கல்வி, நிறைய பொருளீட்டல், சமுதாயத்தில் ஏதாவது வகையில செல்வாக்கு, அதிகாரம் பெறுதல் போன்ற இத்தியாதிகள் நிச்சயமா
ஒரு நிலைத்த அமைதியை, நீடித்த மகிழ்ச்சியை தர இயலாது. அது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். என்ன புரிஞ்சுக்கிறோம்? எந்த ஒன்றும் மனதிற்கு ஒரு நிறைவை, ஒரு திருப்தியை, அமைதியோடு கூடிய மகிழ்ச்சியை நிரந்தரமா தர இயலாது. ஆனால் பேருண்மை என்னவென்றால், இது எல்லாம் உண்மையில் எது நானோ அந்த மூலப்பொருள் கொடுக்கும். மூலப்பொருள், எந்த மூலப்பொருள் உயிராக வெளிப்பட்டு அது காலமா பரிணாமத்திலே மனித உடல் எடுத்திருக்கோ, அந்த ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று, ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை உணர்ந்து கொண்டால் நிச்சயமா இதெல்லாம் கிடைக்கும். அமைதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், மகிழ்ச்சி நீடித்து இருக்கும். இதெல்லாம் உணர்ந்த அனுபவத்துல சொல்லக்கூடிய ஒரு உண்மை கருத்துக்கள். இது இன்டர்நெட்டில் வேத காலத்திலிருந்தே சொல்லக்கூடிய. மனிதனுடைய அறிவு பல துறைகள்ல மேம்பட்டிருக்கு. பல துறைகள், பொருளாதாரத்துறை, அரசியல், கலை இலக்கியம், விஞ்ஞானம், ஆன்மீக சிந்தனை என்று பல துறையில மனித அறிவு நன்றாகவே வளர்ச்சி அடைந்திருக்கு. ஆனால் அதே மனித அறிவு தன்னை மதங்களில் ஈடுபடுத்திக் கொண்டாலும் கூட தன்னை உணர்ந்து ஆறாவது அறிவிலே முழுமையும் தெளிவும் உறுதியும் பெற்றிருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ள. நான் எப்பவுமே உங்களை எல்லாம் சந்திக்கும் போது இந்த கேள்வி நீங்க கேட்டுக்கொள்ள. உங்களுடைய உண்மை தன்மையை உணர்ந்துட்டீங்களா? அதை உணர்ந்து மாதிரி தான் இருக்குதா? உணர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம், சான்றுன்னு கேட்பீங்க. சான்று சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க உணர்ந்துட்டா அது உங்களுக்கு தெரியும். நீங்க சான்று கேட்க வந்தீங்கன்னா நீங்க உணரலைன்னு. தன்னை உணர்ந்தவர்களுக்கு நான் என்னை உணர்ந்து கொண்டேன் என்கிற ஒரு தெளிவு இருந்துகிட்டே இருக்கும். புற அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தரை பார்க்கிறோம், நம்ம நண்பர் சொல்றாரு, இவர் தன்னை உணர்ந்தவர். அவர் தன்னை உணர்ந்துட்டாராங்கிறதுக்கு நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவருக்கு நாளை என்ற ஒரு நாள் இல்லை. பொதுவா கவலைங்கிறது நாளைன்னு ஒரு நாள் இருப்பதனால நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கு. இன்று மட்டும்தான் நிஜம், நாளை என்று ஒரு நாள் இல்லை. Only this moment is the only moment. We don't know the next moment. நாளை என்பது இல்லை. அப்ப அந்த ஒரு ஞானி தன்னை உணர்ந்த நிலையில அவனுக்கு நாளை என்ற ஒரு நாள் இல்லை. அடுத்த மணித்துளி என்று கூட இல்லை. அவருக்கு ஒன்றே ஒன்றுதான், இந்த திஸ் மொமெண்ட்ஸ், இந்த க்ஷணம் மட்டும்தான் உண்மை. அவர் அதிலே தான் இருப்பார். நிறைய செயல்ல ஈடுபடுறார், திட்டமிடுகிறார், எல்லாம் சரி. ஆனா எதை பற்றியும் நாளைக்கு என்ன ஆகுங்கிற கவலையோ அச்சமோ இம்மி அளவு இருக்கு. அப்படி யார்கிட்ட இல்லையோ நாம புரிந்து கொள்ளலாம், இவரு தன்னை உணர்ந்தவர், மகான் என்று தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்க உங்ககிட்ட அமைதியா உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல தன்னை உணர்ந்துட்டோமா அப்படின்னு உங்களுக்குள்ள இல்ல, ஓரளவுக்கு நான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன், என்னால ஓரளவுக்கு சமாதானமா இருக்க முடியுது, வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது, ஓரளவுக்கு சொல்லுவோம். அப்படியா இல்லை. முழுக்க முழுக்க எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு. அது என்ன சொல்றோம்? நிலைத்த சமாதானம் சொல்றோம். தற்காலிக சமாதானம், நிலைத்த சமாதானம். அப்படி வருமானால் சும்மா கண்டு மூடி இருந்தாலே எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காது. நான் என்று ஒரு எண்ணம் எழுது. அது என்ன சொல்லுவோம்? the first thought of all thoughts. எல்லா எண்ணங்களிற்கும் முதல் எண்ணமாக வருவது இந்த நான்.
நான்கிறது ஒரு எண்ண அலை, தாட் வேவ். ஆனா என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் எண்ண அலையாகிய நான் அங்கு நிற்காமல் எனதுகள் என்ற அலைகளில், எண்ண அலைகளில் பயணிக்கிறது. நல்லா கவனிக்கணும். அப்படி பயணிக்கிற போது தன்னுடைய அந்த உண்மையான நான் இருக்க முதல் எண்ணம் அதை இழந்து, சப்ஜெக்ட் மிஸ்ஸிங், இழந்துருச்சு. அப்படித்தான் எல்லா மனிதனுடைய மனசுலையுமே அந்த மனம் என்கிறது ஆதியினுடைய அந்த நிலை. எது ஆதியோ அதுதான் அந்த, அதுதான் மனம். அந்த மனதில் முதல் எழக்கூடிய எண்ணம் நான். அது என்னம்னு சொல்றோம், உண்மையிலேயே அது என்னம்னு சொல்லக்கூடாது. அது ஒரு உணர்வு, சுய உணர்வு. அந்த சுய உணர்வு எழும்போது அது தன்னை குறிக்குது. நான் சரி குறிச்சது சரி அப்படியே நிக்கலாம். அப்படின்னா பழக்க தோஷத்தினால வித்தின் நோ மொமெண்ட்ஸ் அந்த நான் என்று எழுந்த எண்ணம் எனதுகள் என்ற எண்ணங்களில் அலைய ஆரம்பிச்சு. அலைந்து இந்த முதல் நாள் காணாம போயிடுச்சு. அப்போ அந்த எனதுகள் என்ற எண்ணங்களின் தொகுப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நான் என்று பாவிக்கிறது. இதுதான் அகம்பாவம். உண்மையில் அகத்தில் இருப்பது உணர்வு, அறிவு, கான்சியஸ்னஸ். அந்த அறிவு எழும்போது முதல்ல நான் எழுது. அது சுத்த நான், அடையாளமற்ற, எந்த மாற்றமும் இல்லாத ஒரு நான், ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஸ்டேட், அன்கண்டாமினேட்டட் ஸ்டேட் நான். ஆனா அது என்ன ஆயிருது, எனதுகளை பயணித்து அந்த எனதுகள் தான் நான் என்று மாறி. ஒருத்தர் டாக்டர், அவர் வெறும் நான் உணர்வோடு இருந்தா அங்க டாக்டருங்கிற அடையாளம் வர்றாங்க, ஆசிரியர் அடையாளம் வர்றாங்க. ஆனா அடுத்த வினாடியே அந்த எனதுகள், டாக்டர் அல்லது ஆசிரியர், தொழிலதிபர் அங்க போயிருந்தா இப்ப அவர் தன்னை என்ன நினைக்கிறாரு, தொழிலதிபர் நினைக்கிறார். இதுதான் அகம் பாவம். அந்த அகத்துல இருக்கிற உணர்வு தன்னை என்ன அனுபவிக்குது, தொழிலதிபர். அங்கதான் அந்த ஈகோ சொல்ற பாருங்க, அகம்பாவம், அது வேலை செய்யும். எல்லா தொல்பொருளும் காரணம் தாங்க இந்த அகம் பாவம். தப்பா பாவிக்கும். ஆனா உண்மையிலேயே அகம் என்ன, உள் உணர்வு, கான்சியஸ்னஸ் ஆர் இன்னர் பீயிங். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கண்ண முடிச்சுமா இருங்க. நீங்க தியானத்துக்கு போகல, புருவ மத்தியிலையோ உச்சிலையோ கவனிக்கல, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க கண்ண முடிச்சுமா இருந்துட்டு சும்மா ஜஸ்ட் சும்மா ஒரு கவனம். அதை என்ன சொல்றோம், சுய கவனம். இதுல நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எண்ணங்கள்ல பயணிக்க கூடாது. வெறும் உணர்வு சுயத்தை கவனிக்கிற போது அந்த நான்கிற முதல் எண்ண எழுச்சி, அந்த உணர்வை நீங்க உணர முடியும். கொஞ்சம் நீங்க முயலணும். அடுத்த வினாடி இது காணாம போயிடலாம், பரவாயில்லை. மீண்டும் 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 கண்ண மூடி சும்மா ஒரு கவனம். எதையும் கவனிக்கல, இன்னொன்றை கவனிக்கல. ஒரு சப்தத்தையோ ஒரு வாசனையோ எதையும் கவனிக்கல, சும்மா கவனமா. கவனித்தல் இல்லை, கவனம். அந்த கவனம் ரொம்ப நேரம் நிக்காது, ஏன்னா நம்ம பழக்கத்துக்கு வரல. ஆனா பழக பழக அந்த கவனங்கிற இடத்துல ஒரு நிமிடமாவது தொடர்ந்து இருக்க முடியும். இன்னும் பழக்கணும் 2 நிமிடம் 3 நிமிடம். அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு எந்த உணர்வு, எது நான் எனும் உணர்வோடு ஒரு எண்ணமாக எழுகிறதோ அது அல்டிமேட் ரியாலிட்டி. அது உணர்வு வர ஆரம்பிச்சு மட்டுமில்லை, அந்த உணர்வு வரும்போது
உங்களை அறியாமலேயே ஒரு சுக போதம், சுய போதம் சொல்லுவோம், சுக போதம். இந்த உணர்வு எப்படி இருக்கு? சுகமா இருக்கு. இப்போ உள் மனசு சொல்லும், இதை தொடரு அப்படின்னு சொல்லு, விட்டுறாத, தொடரு. அப்ப தொடரலாம். ஏன்னா சுகமா இருந்தா எப்பவுமே அதற்கு மனசு விடுறதுக்கு மனசு வராது. அது எப்படியா பிடிச்சு விடுறதுன்னு சொல்லு. அப்போ அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் வந்து போயிட்டே இருக்கும். இதுல பழக பழக அந்த உண்மை ஒண்ணு, எது உண்மையின் நான் பாத்தீங்கன்னா, அந்த உண்மையான நானுக்கு உருவம் இல்லை, அடையாளங்கள் இல்லை, தற்குறிப்பு இல்லை, நோ ஐடென்டிபிகேஷன். வெறும் உணர்வு. அந்த உணர்வு எப்படி இருக்கு? சுகமா இருக்கு. இந்த அனுபவம் சுய அனுபவம் புறத்தில் இருக்கிற அனைத்து துன்பங்களிலும், அச்சத்தில் இருந்தும், கவலையில் இருந்தும், அனைத்தில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதான் ஆன்ம விடுதலை. ஆன்மா விடுதலை ஆயிடுச்சு. இந்த ஆன்மா விடுதலை அடைந்த பிறகும் மீண்டும் நாம வாழ்றோம். அந்த வாழ்விற்கு ஞான வாழ்வு என்று பெயர். இது எல்லாரும் சாத்தியம், எல்லாருக்கும் சாத்தியம். நான் அடிக்கடி எல்லாம் உரசி பார்த்தேன். இந்த தங்கம் உரசி பார்க்கிறாங்க, எவ்வளவு கேரக்டர். ஏன்னா என்ன சூழ்ந்து பல பிரச்சனைகள் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. நான் கமிட் பண்ணியிருக்கிறேன். வில்லேஜ், அப்புறம் வேதம், குடும்பம், ஆன்மீக அறக்கட்டளை, அது ஒரு கமிட்மெண்ட். அது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம்? அந்த நோக்கம் நிறைவேற வேண்டிய திட்டங்கள் செய்யணும், செயல்படுத்தணும். அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பல அன்பர்களை சந்திக்கணும். ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிற கவலை. ஏன்னா என் தலையில இல்லை. எடுத்திருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில பேசணும்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 4 மணிக்கும் 3 மணிக்கும் இன்னைக்கு இந்த வகுப்பு நடக்குமா, என்னால முடியுமா எனக்கு தெரியாது. நான் எப்பவும் போல ரொட்டீன்ல இருக்கிறேன். அந்த நேரம் வந்து செய்யறோம். ஒரு கால் செய்ய முடியாத சூழல் வரலாம். Nobody knows what will happen in the next moment. அடுத்த க்ஷணத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற போது ஏன் கவலை போடணும்? நடக்கும். அது எது நடக்குதோ அது நடக்கட்டும், நான் அதை ஏற்றுக்கிறேன். அப்போ என்ன ஆயிருது? கமிட் பண்ணியிருந்தாலும் கூட அந்த கமிட்மெண்ட் மிகப்பெரிய கமிட்மெண்ட் தான். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண, தூக்கத்தை கெடுக்காது. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுங்களா? உங்களில் பலர் பலவிதமான கமிட்மெண்ட்ஸ்ல இருந்திருப்பீங்க. கடன் கூட வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத கஷ்டத்துல இருக்கலாம். ஐயோ, பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சே, இன்னும் தொண்ணு நடக்கலையே அப்படின்னு கவலைப்படணும். அவங்களுக்காக சொல்ல, கவலையே படாது. எது நடக்குமோ அது நிச்சயம் நடக்கும். எப்போ நடக்கணுமோ அப்பந்தான் நம்ம கையில இல்லை. நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட். நான் அடிக்கடி சொல்றேன், நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட். நம்ம கையில எதுவுமே இல்லை. அனைத்தும் அந்த மூலப்பொருள் சொல்றமே தெய்வம் அங்கதான் இருக்கு. He is the regulator. அவர்தான் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடியவர். நம்ம கையில் ஒன்று. நம்ம அன்னன்னைக்கு அந்தந்த இடத்துல எங்க இருக்கிறோம், என்னவா இருக்குமோ அங்க நான் என்ன செய்யணுமோ, என் கடமை என்னவோ அது செவ்வனே செஞ்சுட்டு go ahead. இப்படி நீங்க ஒரு பழக்கத்தை கொண்டு வீட்டுல ஆரம்பிங்க. உங்க வீட்டுல உங்க வீட்டுக்கார்ட்டையோ வீட்டுக்காரிட்டோ ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பீங்க. அதை வாங்கித்தாரேன், இதை வாங்கித்தாரேன், பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பீங்க. வாங்கி கொடுக்க முடியல, சூழல் என்ன ஆகும்? அதே நேரத்துல கமிட் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல கம்பல் பண்றாங்க. வாழ்க்கையில கமிட்மெண்ட் இல்லாம முடியாது. ஆனா எந்த கமிட்மெண்ட்டும் நம்மை பாதிக்க கூடாது. அப்ப மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிறோம்? சொல்லியிருக்கிறோம், இறை சித்தம். இஸ்லாம்ல சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டாலும் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் இறை சித்தப்படி நடக்கும்.
அப்படி சொல்லி பழகணும் நீங்களும். ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத எதிர்பார்ப்பு, அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும், கட்டாயம் செய்து முடிச்சிடணும், நான் நினைச்சா முடியும், அதெல்லாம் வேணும். நான் செய்யறேன், என்னால உடலை கொண்டு மனதை கொண்டு அறிவை கொண்டு பொருளாதாரத்தை கொண்டு நான் என்ன செய்ய முடியுமோ செய்யணும். அதோட விளைவு என் கையில இல்லை. என்ன வருதோ அதை நான் ஏற்று அப்படின்னு நீங்க இறை சித்தம் இறை சித்தம், நான் செய்யறேன் இறை சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பழகிட்டீங்கன்னா, ஒருவேளை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சது நடந்துட்டா கூட உங்க மனசு அதை ஏற்கும். ஏன்னா வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் நடக்க யாருக்கும் தெரியாது. மரணம் கூட நிகழும், தெரியாது. அப்போ நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள், இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்து வரக்கூடியவங்க, நிறைய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கு, செய்வோம். ஆனா நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையால்தான் கிருஷ்ணன் அர்ஜுன் சொல்றான், அர்ஜுனா நீ உன் கடமை செய், பலனை எதிர்பார்க்க. எந்த இடத்துல சொல்றான்? குருஷேத்திர போர்க்களம், யுத்த பூமியில சொல்றான், உன் கடமையை நீ செய். என்ன கடமை? போர் செய்த. போர் செய்யும் போது கொலையும் செய்ய வேண்டி வரும். பலனை எதிர்பாராது. அவன் இறந்துட்டாரா இல்லையா, அந்த பலன்லாம் உனக்கு இல்லை, அது எனக்கு. செயல் உனது, விளைவு எனது. அதான் சொன்னான், பாவம்னா சரி புண்ணியமா சரி எல்லாம் கண்ணனு கேட்டான். இந்த பாட்டை கேட்டீங்கன்னா தெரியும். பாவமோ புண்ணியமோ எல்லாம் கண்ணனுக்கே சேரட்டும், நீ உன் கடமையை செய்ய. ஒரு எவ்வளவு அற்புதமான விஷயம். இறைவன் நமக்கு சொல்லுது மாதிரி அந்த வாக்கு, எப்பா நீ உன் கடமையெல்லாம் செய், பலனெல்லாம் எதிர்பாராத, அதை நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு. இங்க நம்ம அமைப்புல இந்த நம்பிக்கை இடம் கிடையாது. அறிவுபூர்வமா விளக்குறோம். எந்த ஒரு செயல் இருந்தாலும் அதுக்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு எப்படி இருக்கும்? செயலுக்கு ஏற்றவா. அது மகிழ்ச்சியின் ஆழமா என்ன சொல்றாரு தெரியுங்களா? செயலின் விளைவு தொக்கி நிற்கின்றது. செயல் வேற விளைவு வேறு இல்லையா? செயல் வேறு விளைவு வேறு அல்லையா? செயலிலேயே விளைவு தொக்கி இருக்கு. அப்ப செயலும் ஒண்ணுதான், விளைவு ஒண்ணுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்க திணையை விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் செயல். விளைவு என்ன? திணை செடி வரும். ஏன்னா அது அந்த விதைக்குள்ளே, அந்த செயலுக்குள்ளேயே விளைவு தொக்கி இருக்கு. ஆனா மனுஷனுடைய ஒரு அவலத்தை பார்த்தீங்கன்னா, செய்வது ஒன்று, எதிர்பார்ப்பது வேற ஒன்று. அது எங்க எதிர்பார்க்கிறான்? கோயில்ல போய் சன்னிதானத்துல எருவா எனக்கு இதை கொடுன்னு கேட்க, என்ன கொடுன்னு கேட்கிறான்? திணையை விதைச்சிட்டு முருகா இதுல பனை வரட்டும்னு கேட்கறான். வருமா? வராது, வர முடியாது. திணை விதைச்சா திணைதான் வரும், பனை வராது. ஆகவேதான் வள்ளுவர் அழுத்தமா சொல்ற, தெய்வத்தால் ஆகாது. எப்ப ஆகாது? ஏதோ செய்துட்டு வேற எதுக்கோ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா தெய்வத்தால் ஆகும். எனினும் உனக்கு என்ன வேணுமோ நீ முடிவெடு, அது என்ன செய்யும் அதை. எனினும் முயற்சி மெய் வருத்த, நீ முயன்று கடினமா உழைச்சி உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு வேண்டியதை செய், கூலி தரும், அதுக்கு விளைவு. ஏன்னா நீ நம்ம மக்கள்ல பெரும்பாலும் எதையோ செய்துட்டு எதையோ பிரார்த்திக்கணும், அது வேணும் இது வேணும், அது கூடாது. அவன் முதலே புத்திசாலித்தனமா என்ன செய்யணும்? அதையும் மறு சொல்லி கொடுக்க, விளைவை கணித்து செயல்படு. நீ வெறுமனே கண்ண மூடி செயல இருக்க என்ற நோக்கம், விளைவு என்ன, எந்த நோக்கத்திற்காக? அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இதுக்கு முந்தைய அனுபவம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இன்றைய சூழல் என்ன, இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு, நம்ம அதுக்குள்ள திறமை இருக்கு, சூழல் எப்படி இருக்கு, இடம் எப்படி இருக்கு, காலம் எப்படி இருக்கு, யாருக்காக செய்யணும், அவங்க எப்படி நம்மோட ஒத்துழைக்கிறாங்க, இதெல்லாம் கணித்தல்னு சொல்லுவாங்க.
அல்லது திட்டமிடுதல், பிளான்ட் ஆக்ஷன். ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும், திட்டமிடணும். அந்த செயல் நல்ல நோக்கத்தின் அடிப்படையான ஒரு கேள்வி கேட்டுக்கணும். சரி, நல்ல நோக்கமா இருந்தாலும் கூட அதை முழுமையா செய்து முடிக்கிற திறமை, வசதி, இடம், காலம், யாருக்காக செய்யறோம், அதை எதற்காக செய்யறோம், அதுக்கு நமக்குள்ள தொடர்பு என்ன, இவ்வளவு திட்டமிட்டு சரியா முழுமையா தெளிவோடு செய்தா நிச்சயமா விளைவு. ஏன்னா வாழ்க்கை என்பது எல்லாமே விளைவுல சந்திக்கிறது தான் வாழ்க்கை. என்றோ எப்பவோ அல்லது எந்த பிரிவிலோ செய்த செயலுக்கெல்லாம் கூட இந்த பிறவில விளைவுகள். நம்ம தாத்தாக்கு தாத்தா செய்த செயல்களுடைய விளைவு இந்த பிறவில வரலாம். அது எப்படி சார் வரும்? நான் என்ன பாவம் செய்தேன்? என் தாத்தா செய்து நான் என்ன பாவம் சொல்லணும்? அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா நீ யாரு? அந்த தாத்தாவுடைய ஜெராக்ஸ் காப்பி. எத்தனை தலைமுறை போனாலும் ஜெராக்ஸ் காப்பி. அங்க என்ன பயிற்சி இருக்கும் அதான் சஞ்சித கர்மம் சொல்லும். சஞ்சித கர்மங்கிறது ஜெராக்ஸ் காப்பி. அவர் பண்ணதெல்லாம் அவர் தானே நானா வந்திருக்காரு. உடல் தான் மாறி இருக்குது, உயர்ந்த தொடர்ச்சியில மாற்றம் இல்லை. ஆக இந்த உயிரில் இருக்கிற பதிவுகள் ஜெராக்ஸ் அதான். அப்போ என்ன வருது? முன்னோர்கள் செய்த செயல், நான் இது வரைக்கும் இந்த உடல் எடுத்துக்கிற செய்த செயலுடைய ஒரு கூட்டு மதிப்பு இன்னைக்கு ஒரு விளைவா வருது. எப்படி விளைவை மாத்துறது? கேட்டுருந்தா எந்த மாதிரியான விளைவா வரலாம். அப்ப இதை புரிந்து கொண்டு இனி நான் செய்யற செயல் அதனால் வர விளைவு எனக்கோ என் சந்ததியினருக்கோ துன்பம் தராத வகையில இருக்கணும்னு ஒரு தீர்மானம் போடுங்க. இதுக்கு முன்னாடி செய்து முடிச்சாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கர்மான்னு சொல்றோம், வினை பதிவுன்னு சொல்றோம். அதனால என்ன வருதோ அது ஏற்றுக்கும். இனி நான் செய்யற செயல் அதனால் வர விளைவு எனக்கோ என் சந்ததிக்கோ துன்பம் தரக்கூடாது. இத ஒரு குரல்ல ஒரு இடத்துல சொல்றாரு. உற்ற நோய் நோற்ற உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம் செய்தா என்ன உருவாகும் கேட்பாங்க. எதுக்கு சார் தவம் செய்யணும்? நல்ல தியானம் பண்ணி பழகிட்டீங்கன்னா என்ன உருவாகுதுன்னா உற்ற நோய் நோற்றல். நோய்னா துன்பம். என்ன துன்பம் வருதோ அதை ஏற்றுக்கொள்ளு. ஏன்னா அது பழைய செயல். இப்போ உயிருக்கு உருகன் செய்யாம இனி நான் எந்த உயிருக்கும் சக மனிதர்களுக்கும் நான் துன்பம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் துன்பம் கொடுத்தா எனக்கு துன்பம் வரும். இன்னைக்கு வாழ்க்கையில துன்பம் சந்திக்கிறேன்னா என்னுடைய முன்னோர்கள் நானும் இது வரைக்கும் ஏதோ துன்பத்தாரு செயலை செய்வேன், இன்னொருத்தரும் துன்பம் கொடுத்திருக்கேன். இது புரிஞ்சு போச்சு, செயலுடைய இறை நிதிப்படி தெரிஞ்சு போச்சு. ஆக இனி நான் எந்த ஜீவனுக்கும் சக மனிதர்களுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். எப்ப இந்த முடிவு வருது? தவம் செய்து இந்த உண்மையெல்லாம் புரிந்தும் உள்ளுணர்வை பெற்ற பிறகும் என்ன உருவாகுது? உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமே அத்தே தவத்திற்கு உரு. தவத்தினால் வரக்கூடிய உருனா கிரியேஷன், உருவாக்கம். இந்த முடிவு இதை வைத்துதான் மகிழ்ச்சி அவங்க 2 ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க. நல்ல கவனி, 2 ஒழுக்க பண்பாடு. அதையும் வள்ளுவர் சொல்ற இன்னொரு கவி, ஈதலும் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு என்ன ஊதியம் சொன்னா ஆன்மா விடுதலை பெறுவதா அதுக்கு ஊதியம். எப்ப விடுதலை பெறும்? ஈதலும் இசைபட வாழ்தல். ஈதல்னா நல்லது செய்யறது, இசைந்து வாழ்றது. இதை ஒரு சாமிஜி 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். ஒண்ணு, துன்பம் தரமாட்டேன். அது இசையோட வாழ்ந்தேன். துன்பப்படும் உயிருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். அது ஈதல். ஈதலையும் இசைப்பட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டோம். தவத்திலாம் வரக்கூடிய உருவாக்கத்தையும் மனதில் கொண்டு அற்புதமாக கொடுக்கப்பட்ட ஒரு அறநெறி 2 ஒழுக்க பண்பாடு. இப்ப நாம என்ன பண்றோம்? நம்முடைய கூட்டு தவத்தெல்லாம் முடிச்சுட்டு 2 ஒழுக்க பண்பாடு சொல்லணும்னு ஒரு விதி இருக்கு. ஒரு விதி எல்லாரும் சொல்றாங்க பாராயணம் மாதிரி.
ஆனா தினசரி ஒரு 5 நிமிஷம் உட்காரு. இரண்டொழுக்க பண்பாடை அடிப்படையாக கொண்டு நான் வாழுகிறேனா? யாருடைய உடலுக்கு துன்பம் கொடுத்தேனா? இல்ல சார், யாருக்கும் ஒண்ணும் இல்லை. மனசுக்கு ஒரு வேதனை கொடுத்திருக்கியா இல்லையா? கூடவே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அது சொல்லி அள வைக்கலையா? அது அது என்ன, இப்ப இரண்டொழுக்க பண்பாடை நாம மிஸ் பண்ணிட்டோம். யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தர மாட்டேன். ஒருவேளை அறியாம கொடுத்துட்டோமா, புரிஞ்சு போச்சு, நான் கொடுத்துட்டேன், உடனே ஒரு மன்னிப்பு, அது அதுக்கு ஒரு பரிகாரம் ஏதாவது பண்ணி அதை கழிச்சிடும். அமர்த்து நம் கண் முன்னாடி யாரோ கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு உயிர், எனி உயிர், அதுக்கு என்ன செய்யணும் செஞ்சிடணும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல நெறிக்கு உட்படுகிறோம், அறநெறிக்கு உட்படுகிறோம். ஒரு தவ யோகிக்கு அறவாழ்வு ரொம்ப முக்கியம். சிறப்பா அறம் நின்று வாழ்ந்தால் நிச்சயமா இறை உணர்வு உண்டு. மகிழ்ச்சியா அந்த காலத்துல எல்லாம் 3 நாள் 4 நாள் சந்திப்பு நடந்ததுன்னா ஒரு தலைப்பு என்ன தெரியுங்களா? இறை உணர்வும் அறநெறியும். அப்படி புஸ்தகமே விட்டுருக்காங்க. இறை உணர்வு மனிதனுக்கு வேணும், அறநெறி வேணும். அறநெறின்னு வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 ஒழுக்க பண்பாடு இந்த முறையில ஒவ்வொரு சீடர்கள் இத செய்து வரணும். சீக்கிரம் எதையுமே போஸ்ட்பான் பண்ணாங்க. இன்னையில இருந்து இந்த புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இது பழைய செயலி, இப்போதைய விளைவு. இதை நான் ஏற்றுக்கொள்றேங்கிறதுக்காக நோய் வந்தது அப்படியே ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் அப்படி இல்லை, தப்பா எடுத்துக்கூடாது. முதல்ல ஏற்றுக்கொள்ற பாங்கு இருக்கும்போதே அமைதி வரும். அந்த அமைதி நிலையில இருந்துட்டு இருந்தாலும் இதை ஏதாவது செய்ய முடியுமா, இந்த துன்பத்தர் வழிகளை ஏதாவது மாற்று செய்ய முடியுமானா செய்யும், முடியலன்னா பண்ண. இது ஒண்ணு. இனி துன்பத்தர் செயலை எந்த காரணம் கொண்டு செய்ய மாட்டேன், ஒரு உறுதிமொழி. 2, நாம ஒவ்வொருவரும் மயக்கத்துல இருப்போமா, தெளிவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு மீண்டும் இந்த மயக்கத்துல, மாயையில, இல்லூஷன்ல மாட்டிக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். அத மருள் என்று சொல்லுவாங்க. மயக்கம், இல்லூஷன். என்ன அப்படின்னா என்ன சார் மயக்கமா? என்ன, உனக்கு மகிழ்ச்சியை தராத ஒன்று மகிழ்ச்சி தரும் என்று கருதினால் அது மயக்கம். காணல் நீர் தாகத்தை போக்கும் என்று கருதினால் அது மயக்கம். அதை புரிந்து கொள்ளும். பயனற்றதை பயனற்றது என்று புரிந்து கொள்வது ஞானம். தேவை இல்லாததே தேவை இல்லை என்று புரிந்து கொள்வது ஞானம். புரிந்து கொண்டோமா? நல்ல ஆலோசனை. எவ்வளவு விஷயங்கள், தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத சந்திப்புகள் செய்யறோமா இல்லையா? பேச்சில கூட தேவையில்லாத பேசாதேங்கிறாங்க பெரியவங்க. பயனில பாராட்டுபவனே மக்கள் எனல், மக்களின் பதடி எனல்ங்கிறாங்க. பயனில பாராட்டுறது, பயனில்லாத விஷயத்த பேசுறது, பாராட்டி பேசுறது, கேட்ட சபை நாகரிகம் உண்மை இல்லை. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று நடக்குது ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு இடத்துல. இதுலதான் பார்த்தேன் நான், யூடியூப். பாராட்டி பேசுறாரு, எனக்கு நல்லா தெரியுது மனசுக்குள்ள வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும், ஒரு கட்டாயத்துல ஒழுந்து மணலாவி பேசுறாரு. மனசுக்குள்ள அவர் போய் பேசலன்னு அவருக்கும் தெரியும், கேட்கிறவருக்கு தெரியும். கேட்டா சபை நாகரி. அப்புறம் அதை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் 2 நாளா நேரத்துலாம் வந்துட்டே இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு பழக்கம் கொண்டோம், இனி பயனில்லாத சொல்லக்கூடாது, தேவையில்லாம அடுத்தவங்களை பாராட்டக்கூடாது. அப்படி அவரால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும். பயனில பாராட்டுபவனே, நீங்க அவரை விட்ட ஆளு கிடையாது.
இப்படிதான் பேசினா ஏதோ அவருக்கு வந்து நம்மள கவனிப்பாரு. அவனை மக்கள்னு சொல்லாதேங்கிறாரு வள்ளுவர். மக்கள் பதுடுங்க, குப்பை. இப்ப நம்ம யாரா மாறணும்? மேன் மக்கள். ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தப்பு தப்பா பாராட்டுவது மிக தப்பு. அதான் வேண்டாம். ஒரு டீசன்ட் பிஹேவியர். யாரையும் நம்ம வந்து அளவு மீறி பாராட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருந்தீங்க அதோட நம்முடைய பேச்சுல கூட வீட்டுல சொந்தக்காரங்க வராங்க, ஏதோ அவங்களுக்கு தலையில ஏதோ வச்சு நினைச்சிட்டு கொஞ்சம் அப்படி போட்டு அவங்க போன போது சொல்லுவாங்க, சும்மா சொன்னாங்க. அப்ப இந்த அம்மா நினைச்சுக்கிட்டாங்க, ஓ அப்ப நமக்கு இதுதான் இந்த அம்மாட்ட கேதி, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். சோ இதெல்லாம் பிஹேவியர். நம்ம பிஹேவியர் எப்படி வச்சுவிடணும்? மனசுல வச்சு வெளியில வேண்டாம், ஒண்ணுமே பேசாம போயிட்டே இருக்கு. இப்படி உங்களுடைய மனதை பேச்சை கவனித்து செப்பனிட்டு வர கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இனி கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? புத்திசாலித்தமா செய்து வாழ கட்டும். இவ்வளவு பண்ணிட்டு வந்தால் மனசுல ஒரு நிலைத்தன்மை உருவாகும். இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியத்த வார்த்தை. இது எதுக்கு தெரியுங்களா? வளர்த்துக்கும் மனதில் ஒரு நிலைத்தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டி இன் கான்சியஸ்னஸ். ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலைத்தன்மை வரும். இந்த நிலைத்தன்மை வர 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 அந்த ஒரு சும்மா இருந்தா போதும், மனம் நின்று போச்சு. நிலைத்தன்மை, ஸ்டாட்டிக்னஸ் ஆஃப் த மைண்ட் ஆர் ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். அங்க மனம் அப்படியே நிக்கிற போது இப்ப அலை இல்லை, நிலை. இந்த நிலையா இருக்கிறதுக்கு எல்லை இல்லை. அலைக்கு எல்லை உண்டு, நிலைக்கு எல்லை இல்லை. இயற்கையில ஒரே ஒருத்தர் தான் எல்லையற்றது, சுத்தவெளி எனும் தெய்வம். அதுக்கு நிகரா மாறிட்டு, ஆதிக்கு சமமா நிகராயிட்டு. அது தவத்துல தெரியும். அந்த உணர்வு மனநிலையானதும் அந்த உணர்வு இருக்கு, கான்சியஸ்னஸ் அப்படியே விரியும். எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம், விஷாலம்னு சொல்லுவோம், விஸ்வரூபம்னு சொல்லுவோம். அது அப்படியே அந்த உணர்வு விரியும். நமக்கு தெரியும் அது விரிந்து 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 எல்லையற்றதாக ஒரு ஐக்கிய நிலை. அங்க நோ மோர் செல்ஃப். அந்த ஐக்கிய நிலையில நான்கிறது இல்லாம போயிடும். அப்ப என்ன சார் முழுமை இறைவன் இருப்பானான்னு கேட்காதீங்க, அதுவும் தப்பு. அங்க வார்த்தைகளுக்கு இடமே, நோ வேர்ட்ஸ், ஒன்லி மௌன நிலை. வார்த்தை இல்லை, உணர்வு இருக்கு ஆனா வார்த்தை இல்லை. ஆகவேதான் அது என்ன சொன்னாங்க, சொல்லலா ஒன்று. ஏன்னா சொல்ல வார்த்தை இல்லை, நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். மொழி இல்லை, மௌனம். மொழி இல்லை, மௌனம். உணர்வு இருக்கு. இதான் ஞானம். தன்னை உணர்தல் ஞானம். அப்படி தன்னை உணர்ந்த பிறகு, முழுமையை உணர்ந்த பிறகு சிறுமையோடு கூடிய வாழ்க்கைக்குள்ளதான் வர்றான். திரும்பியும் வந்துதான் ஆகணும். அது இயேசு மகன் அழகா சொல்றாரு, நீ உண்மையை உணர்ந்த பின்னும் மாயைக்கு ஒப்புக்கொடு. நீ மாயை ஏத்துக்கோங்கிற. ஏன்னா இந்த உலகத்தை நீ வெறுத்து ஓடிறாரப்பா, நீ உண்மையை உணர்ந்துட்டே சரிதான். இவங்கெல்லாம் பாவம், உண்மையை உணராம கஷ்டப்படுறாங்க. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார்கள். நீ முடிவான அவங்களுக்கு உதவி செய். எதற்கு? அவர்களும் அவர்களை உணர்வதற்கு உன்னால் இயன்ற உதவியை செய். அப்படி செய்யணும்னு நினைக்கும் போது வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் 1958ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா மனவளக்கலை, மனதை வளப்படுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கலையை சிறு சிறு கொடுக்க ஆரம்பிச்சார். அது இன்னைக்கு
பெரிய ஆழமான மாதிரி எவ்வளவோ விழுதுகளை விட்டு அப்படி சிறப்பா நிக்குது. ஆனால் அதுல ஒரு விழுது நீங்க தான் என்றால் நீங்கள் என்ன கேட்டுக்கொள்ளணும், இந்த விழுது மீண்டும் தரையை பிடிச்சுக்கிச்சா இல்ல தொங்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு கூட கேட்டுக்கோ, கொஞ்சம் வேகமா, ஏன்னா நீ எவ்வளவு காலம்னு தெரியாது. ஆகவே இந்த ஞானம் என்பது நீண்ட கால அவகாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய புரிதல் சரியாக இருக்குமானால் இன்று இரவே அந்த ஞானம் கேட்டு உங்களுடைய புரிதல் சரியா இருக்கணும், உறுதியாகவும் இருக்கணும். ஆமா இல்ல, சோ ஒரு டிசிஷனுக்கு வரை தீர்மானிச்சாச்சு, நடக்குது. நடக்கட்டும். 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன், திருப்பி கொடுக்க முடியலையா, நடக்கட்டும். வந்தா கொடுக்குறேன், இல்ல அவனே என்னால கொடுக்க முடியாப்பா, மன்னிச்சுவோம் சொல்றேன். அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் மகிழ்ச்சி சொல்லலையா? குரு எல்லாத்துக்கும் நமக்கு அடையாளம் காட்டுறாரு. ஒரு ஞானத்துக்கு மட்டும் நமக்கு பாடம் சொல்லல. எப்படி ஐபி கொடுக்கறது கூட சொல்றாரு. கோர்ட்ல போய் திவால் நோட்டீஸ் கொடுத்தாரு. கடைசி கையில இந்த மோதிரத்தையும் கட்டி நீதிபதி கையில கொடு. அடுத்த பின்னாடி சாகவெல்லாம் செய்யல, கவலையெல்லாம் படல. ஒரு குடிசை வீட்டுல போய் உட்கார்ந்தாரு. பிளாட்ஃபார்ம்ல புட்டு வித்தாரு காலையில 5 மணிக்கு. எவ்வளவு தைரியம் வேணும்! 2000 குடும்பத்தில் தொழில் கொடுத்த மிகப்பெரிய தொழிலதிபர் வேதாத்திரி எல்லாம் இழந்த பிறகு கண்ணை இழக்கல அவர். ஏன்னா அவர் உணர்ந்துட்டாரு, அவர் முழுமை எப்படி இழக்க முடியும்? என்ன வேணும்? 2 நேரம் ஏதோ கஞ்சி வேணும். காலையில 5 மணிக்கு புட்டு வியாபாரம், 1 மணி நேரம், அதோட கடை க்ளோஸ். அன்னைக்கு லோகாம்பல் கேட்டாங்க, ஏய்யா கூட 2 மணி நேரம் வச்சா வரவங்களும் சாப்பிட்டு போவாங்க, நமக்கு 4 காசு சேருமே. அப்படிதான் சொன்னார். 4 காசு என்னம்மா, எவ்வளவு காசு சேர்த்தோம். அதனால இனிமேல் உணவை கூட சேர்க்க வேண்டும். கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா பேசாம. இது அந்த தெளிவும் உறுதியும் இப்படி இருக்கு. அதுக்கு வேண்டி நான் உங்களை எல்லாம் புட்டு வைக்க சொல்லலை, ஜாகிரதையா தான் இருக்கணும். அற்பி கொடுக்கூடாது, போகக்கூடாது. ஆனா என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சா பயப்படாது, சூசைட் பண்ணாது. யாரும் தற்கொலை பண்ண எண்ணம் பண்ணவே செய்யாது. எந்த ஒரு தோல்வியும் தோல்வி அல்ல, எந்த ஒரு தோல்வியும் ஒரு தோல்வி அல்ல. மாறாக ஒவ்வொரு தோல்வியும் ஒரு முழுமையான வெற்றியினுடைய ஏறுபடிகள். நல்ல ஞாபகம் வைத்துக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ தோல்வியை நம்ம சந்திக்கிறோம், இழப்புகளை சந்திக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம், எந்த தோல்வியும் எந்த இழப்பும் இல்லை, அது முழு வெற்றிக்கு, ஒரு முழுமை பெறுவதற்குரிய இழப்புகள். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு டிசைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சவால் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு, என்ன பிரச்சனை உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா பாருங்க. இல்லையா, லீவ் இட், ஆகுது. நான் சாக மாட்டேன். கடை கொடுத்து வந்து கதவை தட்டுறானா, ஆமாப்பா நான் வந்துட்ட வாங்க, இப்ப இல்லை. அது என்ன பண்ணுவான், பண்ணட்டும். அதையும் ஃபேஸ் பண்ண போட்டு போறான்னா போகட்டும். ஏன் வேத்து பேசி கூட்டுல நின்னா மிகப்பெரிய தொழிலதிபர் நின்னார். 1 ரூபாய் கடனை வாங்கியிருந்தா 60 பைசாவோ ஏதோ செட்டில் பண்ணார், அவ்வளவுதான். சரி, 60 பைசா இருந்து கொடுத்தாரு, ஒண்ணுமே இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? அது வேண்டி ஊரை விட்டு தான் ஓட முடியும். கடன் கொடுத்தவன் திட்டுவான், அவமானப்படுத்துவான். எல்லாம் என்னுடைய தவறான செயலுடைய விளைவை நான் சந்திக்கிறேன்னு கண்ணை மூடி தலையை குனிஞ்சிட்டு எஸ் எஸ் அக்செப்ட். இதுக்கு ஒரு வீரம் வேணும். தோண்டு விடாதீர்கள் நண்பர், தோல்வியை கண்டு தோண்டு விட வேண்டாம். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியினுடைய ஏறுபடிகள். இதை நான் வாழ்க்கையை சந்திச்சு சொல்றேன். சும்மா ஏதோ இப்பத்தைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு அழகா பேசுறது அல்ல. நானும் வாழ்க்கையில எவ்வளவோ 75 ஆண்டு கடந்து வந்திருக்கேன். அடிக்கடி சொல்லி நிறைய நல்லது கெட்டது, வாழ்க்கையில பலவிதமான காலகட்டங்கள், மகிழ்ச்சியை சந்திச்சது எல்லாம். நானும் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர். அப்ப இதெல்லாம் கூட்டி என்னுடைய வாழ்க்கை அனுபவம், குருவை சந்திச்சதால பெற்ற அறிவியல தெளிவு
எல்லாத்தையும் தொகுத்து இந்த விஷயத்த சொல்லும். அவ்வளவுதான். வாழ்க்கை வளமுடன். இப்போ சிறிது நேரம் தவம். அனைவரும் தங்களை தவத்திற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி உங்களுடைய இருப்பை சரி செய்து இருப்பை கவனிக்க வேண்டும். எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு இருப்பை கவனிக்க. உடலின் இருப்பு அசைவற்ற இருப்பு, staticness of the body. அந்த அசைவற்ற தன்மையை உணர்வாக பெறணும். அதை ஃபீல் பண்ணணும். அந்த ஸ்டாட்டிக்னஸ் ஆஃப் த பாடி சொன்ன பாடி, அந்த அசைவற்ற தன்மை, அதை உணர வேண்டும். தொடர்ந்து உடலையே கவனித்து அசைவற்ற தன்மையை உணர உணர மனமானது முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு மனமும் அசைவற்ற தன்மையாக நிலை பெறுவதை உணரலாம். இந்த தன்மையை கவனித்துக் கொண்டே இருங்க. அசைவற்ற தன்மையை கவனிக்க. சுய கவனம். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அசைவற்ற உடலை உணர்ந்து உணர்ந்து நானும் அசைவற்று இருப்பதை உணர்ந்து எனது அசைவற்ற தன்மையை உணர உணர அந்த உணர்வு விரிந்து செல்வதை, விரிந்து விரிந்து செல்வதையும் உணர முடியும்.
அசைவற்ற தன்மை. உணர்வு விரிந்து கொண்டே செல்கிறது. எல்லையற்ற உணர்வு. அசைவற்ற உடல், அசைவற்ற மனம், விரிந்து செல்கின்ற உணர்வு. இந்த உணர்விலே ஒரு நுண் அதிர்வு அலைகளை உணர முடியும். பிரபஞ்சம் முழுவதும் நுண் அதிர்வு அலைகள், விண்துகள். ஒரு விண்துகளும் அதிர்ந்து கொண்டிருக்கு. அத்தகைய நுண் அதிர்வு அலைகளை உணர முடியும்.
வாழ்க வளமுடன். இத்தகைய கண் உணர்வு ஏகமா, நான் என்பது ஏகம். ஏற்கனவே ஒரு ஞானத்துக்கு, அந்த ஞான நிலையை அடைவதற்கு ஏற்ற வகையில புண்ணியம் செய்த பெற்றோர்களை கண்டு நன்றியுணர்வோடு வணங்கி, அதுபோல் ஆசான் அருட்தந்தவர்களையும், அவங்க தானே நம்ம ஏகத்திற்கு திருப்பி விட்ட மகா, அவர்களையும் நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்கிறோம். நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மிக சிறிது நேரம் தான் பண்ணிருக்கிறோம். இது நாம ஆழ் மனசுல சங்கல்பத்தோடு நான் எனது அசைவற்ற உடலை கவனிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் கொடுத்துட்டு பாவனை செய்யணும். உடல் அசைவற்று இருப்பதாக பாவிக்கிறேன். அந்த பாவனை சரியா அமைய அமைய அந்த உணர்வு அசைவற்ற உணர்வு, ஸ்டாட்டிக்னஸ். ஏன்னா சிவம் ஸ்டாட்டிக்னஸ், சக்தி தான் டைனமிக். சிவம் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளி எல்லையற்ற பரம்பொருள் எப்படி இருக்கு? அடக்கமா, நிலையா, ஸ்டாட்டிக்கா. அப்ப இதெல்லாம் நம்ம பாவனை செய்யணும், டியூன் பண்றோம். பாவனையில ஆழ் வரிசை சொல்லிக்கிட்டே டியூன் பண்ணிட்டே இருந்து சொன்னா உணர்வு தட்டும். என்ன உணர்வு? அசைவற்ற தன்மை உணர்வாகும். அது எப்போ வருதோ அப்பவே அந்த எண்ணங்கள் என்பது இல்லை, வெறும் உணர்வு, சுத்த உணர்வு, முழுமை உணர்வு இயல்பா கிடைச்சோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த அசைவற்றதையே கவனிக்கணுமானா உங்க மனசு எப்படி இருக்கணும்? நம்ம அதை சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் ஸ்பீச்சில் எதை பற்றியும் கவலை இல்லை. நோ டுமாரோ, நாளைக்கு. இப்போ
எனக்கு கடமைலாம் சரியா செஞ்சுட்டேன், இல்ல பாக்கி இருக்கு அப்புறம் செஞ்சுக்கிறேன். உங்க மனச இங்கதான் அப்படி இருந்தாதான் ஒரு 10-15 நிமிஷம் தொடர்ந்து அசைவற்ற தன்மையை கவனிக்க முடியும். ஏன்னா கவனிப்பவனும் அசைவற்று இருக்கணுமே, அப்ப சமநிலை இருக்கணுமே. இப்படி நீங்க உங்களை பக்குவப்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன்.